ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் ஒவ்வொரு பொருளும் நம்முடைய மனதில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நல்லதை பார்க்கின்ற காலத்திலே நல்ல எண்ணங்கள் வருகின்றன. தீயதை பார்க்கின்ற காலத்திலே தீய எண்ணத்தில் மனம் செல்கின்றன. அதனால்தான் நம் முன்னோர்கள் காண கண்கோடி வேண்டும் என்றார்கள். அது பகவானுடைய வடிவழகை சொல்ல வந்தவை. அந்த பகவானுடைய திருமேனி என்பது சாதாரண அழகல்ல. அது உலகத்திலே காணப்படுகின்ற அழகுகளைப் போன்றதல்ல. அந்த அழகு நம் மனதை ஈர்ப்பதற்காக மட்டுமல்ல, நம்மை திருத்துவதற்காகவும் அமைகிறது. உலகத்தில் நாம் காணும் அழகு காலப்போக்கிலே மாறிவிடுகிறது. ஆனால் பகவானுடைய திருமேனியின் அழகு என்றென்றும் புதிது புதிதாக இருக்கிறது. எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காமல் சலிக்காமல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அந்த ஆசையை உண்டாக்குகின்றன, தூண்டுகின்றன. ஏன் அப்படி செய்கிறது? ஏனெனில் அந்த திருமேனி கருணையின் வடிவமாக இருக்கிறது, தயையின் வடிவமாக இருக்கிறது, அன்பின் வடிவமாகவும் இருக்கிறது. அந்த அழகை பார்க்கின்ற காலத்திலே நம் மனதிலே இருக்கும் கோபம் குறைகிறது, பொறாமை மறைகிறது, ஆசைகள் அடங்குகின்றன. பகவானை நினைக்க வேண்டும், அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானிக்க வேண்டும் என்கிற பெரு விருப்பம் உண்டாகிறது. அதனாலேயேதான் ஆழ்வார்கள் பகவானுடைய திருக்கண்கள், திருமேனி, திருக்கரங்கள், அவருடைய மந்தஸ்பிருதியான புன்முறுவல், திருவடிகள் என்று ஒவ்வொரு அவயவத்தையும் தனித்தனியாக அனுபவித்து பாடுகிறார்கள். அப்படி அந்த எம்பெருமானுடைய வடிவழகு ஒரு அலையைப் போல திருவடி தொடங்கி திருமுடி வரைக்கும், திருமுடி தொடங்கி திருவடி வரைக்கும் அந்த அழகு அலைகள் அந்த ஆழ்வார்களை அப்படி அனுபவிக்க வைத்தன. ஒரு சிறு குழந்தை தன் தாயின் முகத்தை பார்த்தவுடன் அமைதி அடைவது போல அந்த பக்தன் பகவானின் திருமேனியை பார்த்தவுடன் மன அமைதியை அடைகிறான். பகவானுடைய அழகு நம்மை அவரிடமே அழைத்துச் செல்கிறது. அது உடனே எம்பெருமானோடு சேர்ந்து பரிமாற வேண்டும், அவனோடு கூடிவிட வேண்டும் என்று ஆசைப்பட வைக்கிறது அந்த எம்பெருமானுடைய வடிவழகு. பகவான் நமக்கு அறிவை கொடுக்கிறார். அதே சமயம் அந்த அறிவு நிலைத்திருக்க அவருடைய திருமேனி நமக்கு ஈர்ப்பாக இருக்கும்படி அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தையும் திருக்கல்யாண குணங்களையும் நமக்கு அனுபவிக்க கொடுக்கிறார். அதனாலேயே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அர்ச்சாவதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த அர்ச்சை திருமேனியிலே, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்திலே எல்லா குணங்களும் பூர்த்தியாக இருக்கின்றன, பூர்ணமாக இருக்கின்றன. அந்த வடிவழகு தொடங்கி திருக்கல்யாண குணங்கள் தொடங்கி பூர்ணம் என்பது போல அது அமைந்துள்ளன. ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பகவானுடைய அந்த திருமேனியை அனுபவித்ததால் தான் அவர்களுடைய மனம் உலகப்பற்றுகளை விட்டுவிட்டு அந்த எம்பெருமானிடமே நிலை நின்றது. அவர்களுடைய அனுபவத்தை நாமும் பெற வேண்டும் என்றால் தினமும் சிறிது நேரமாவது அந்த எம்பெருமானுடைய திருவுருவத்தை, அந்த திருமேனியை, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை தரிசிக்க வேண்டும், மனதிலே நினைக்க வேண்டும். காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி அத்தனை சௌந்தரியங்களையும் அவயவ சோபையும் சமுதாய சோபையும் அனித்து நாமும் அதை நினைத்து நினைத்து அனுபவித்து ஆனந்தமடைய வேண்டும். அதற்காகத்தான் ஆழ்வார்கள் நமக்கு திவ்ய பிரபந்தங்களையும், ஆச்சாரியர்கள் அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய
அந்த திவ்யமான ஸ்தோத்திரங்களையும் அருளி செய்துள்ளார்கள். அந்த திவ்ய பிரபந்தங்களையும் அந்த ஸ்தோத்திரங்களையும் படிக்கின்ற காலத்திலே அந்த பகவானுடைய வடிவழகு, அந்த திருக்கல்யாண குணங்கள் முதலானவை நம்முடைய மன அழுக்குகளை மெதுவாக நீக்கி பகவத் பக்தியை வளர்த்து இறுதியில் அந்த வடிவழகினுடைய நம்மை அடையச் செய்கின்றது. அப்பேற்பட்ட அந்த வடிவழகு முடிவு பெறாத வடிவழகாக இது இருக்கிறது. வேதங்களாலே பல கோடி காலங்களாலும் அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் வர்ணிக்கப்பட்டாலும் முடிவு பெறாத அந்த திவ்ய சுகுமாரமான திருமேனி ரிஷிகள், யக்ஷர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், பசு பட்சிகள் எல்லாம் மோகித்து ஆகர்ஷிக்கும்படி ஜெகன்மோகன ரூபத்தை வார்த்தைகளால் அடக்க முடியாத அந்த வடிவழகை எம்பெருமான் கொண்டிருக்கிறான். பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கிறது, ஸ்பர்ஷத்துக்கும் இனிமையாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் அந்த வடிவழகை சொல்லி பேசுகின்ற காலத்திலும் இனிமை இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை ஆறாத காதலால் அணைப்பதற்கும் இனிமையாக இருக்கிறது. அதை நினைத்து பார்த்தே அந்த தண்டகாரண்ய ரிஷிகள், யோகிகள், சீதா பிராட்டி ஆகியோர் உயிர் தரித்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். சீதா பிராட்டியை உயிர் தரிப்பித்து வாழ்ந்து அவரை ஒரு தடவை பார்ப்பது, அந்த எம்பெருமானை தரிசிப்பது, அவரோடு பேசுவது, அவரால் அணைக்கப் பெறுதல், இதுவே ஜீவனின் பரம பாக்கியமாகும். அதுவே இந்த ஜீவனுக்கு பரம போக்கியமாகவும் இருக்கிறது. கோடி கோடி கணக்கான ஜென்மங்களிலே எப்போதாவது ஒரு ஜென்மத்தில் எதேச்சையாக பரம சுகிருதத்தின் பலனாக இது கிடைக்கிறது. ஆகவே பக்தர்கள் பகவானே சுபாஸ்ரயம், சுப ஆஸ்ரயம், ஒரு இனிமையான ஒரு அடைவு என்று அறுதியிட்டு கூறுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த பேரழகு என்ன உயர்ந்த லட்சணங்கள் இருக்கின்றன, இதனை ஒரு ஐதீகம் கொண்டு நாம் அறியலாம். இப்பேற்பட்ட அந்த வடிவழகை நம்மாழ்வார் எவ்வாறு அனுபவித்தார்? பண்டையின் ஆளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்வடிகால் குடிகுடி வழிவந்து ஆட்செய்யும் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென்திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புளியங்குடி கிடந்தானே. அந்த திருப்புளியங்குடிக்கு சென்று அந்த வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் இருவரும் அந்த மெல்லடியை பிடித்து கொண்டிருக்க அந்த வடிவழகிலே நம்மாழ்வார் ஈடுபடுகிறார். திருப்புலுங்குடியிலே பள்ளி கொண்ட கோலத்திலே கிடப்பவனே, பண்டை நாளிலேயே முன்பாகவே நாங்கள் உன் அருளையும் தாமரை செல்வியான திருமகள் அருளையும் பெற்றோம். உன் கோயிலிலே கைங்கரியம் செய்யும் பேற்றை வம்ச பரம்பரையாக பெற்றோம். அடியார்களான எங்களை நீ உன் தாமரை கண்களால் குளிர பார்த்து உன்னுடைய சோதிவாய் மலர்ந்து வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இந்த தெளிந்த அலைகள் மோதும் பொருணை கரையில் வயல் சூழ்ந்த திருப்புளியங்குடியில் எழுந்தருளியவனே, உன் திருக்கண் அருள் எம்மேல் விழ வேண்டும் என்கிறார். ஆக அந்த எம்பெருமானுடைய வடிவழகு அவ்வாறு ஆழ்வாரை பேச வைத்திருக்கிறது. இந்த பாசுரத்தை அருளிச் செய்யும்படி செய்திருக்கிறது. இந்த பாசுரத்திலே ஓர் ஐதீக நிர்வாகம் உண்டு. அப்படி இந்த பகவானுடைய சௌந்தரிய குவியல்கள் ஒரு பெரிய கொள்கலனா இருக்கு. சௌந்தரியத்துக்கெல்லாம் ஒரு பெரிய கொள்கலனா இருக்கு. எவ்வளவு சௌந்தரியம், எவ்வளவு அழகு என்பதை அனுபவித்து சொல்ல முடியவில்லை. வாயாலே பேசியும் முடிக்க முடியாத அப்பேற்பட்ட அந்த வடிவழகு ஒரு சமயத்திலே பெரிய கோயிலிலே பெரிய திருநாள், திருவாய்மொழி திருநாள், திருவத்தியன உற்சவத்திலே தேவப்பெருமாள் அரையர் என்பார். அந்த பகவானுடைய திவ்யமான சௌந்தரியத்தை
மனதிலே அனுபவித்துக் கொண்டு கண்களால் கண்டு வாயாலே பாடுகின்ற காலத்திலே அந்த எம்பெருமானுடைய வடிவலகளே மிகவும் ஈடுபட்டு தாமரை கண்களால் நோக்காய், தாமரை கண்களால் நோக்காய், தாமரை கண்களால் நோக்காய் 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 என்று பல தடவைகள் சொல்லிக்கொண்டு தாளத்தை இசைத்து கொண்டு மெய்மறந்து நோக்காய் நோக்காய் தாமரை கண்களால் நோக்காய் நோக்காய் என்று மேலே வார்த்தைகளை சொல்லி பாடாமல் நின்றார். அப்போது அங்கிருந்து அவருடைய தகப்பனார் எழுந்திருந்து, பிள்ளாய் நோக்காய் நோக்காய் என்று எத்தனை முறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? அது அந்த பகவானுடைய திவ்யமான அந்த சித்தத்தை புண்படுத்தும்படி நிர்பந்திக்கலாமோ? அழகிய கிரகம், மனைவி, புத்திராதிகள், வித்யை, ஐஸ்வர்யங்கள், ஆரோக்கியம், பந்துக்கள், சன்மானம் இவ்வளவையும் கொடுத்து உன்னை எம்பெருமான் திருமுன்பே செந்தமிழ் பாடுவார்கள், விண்ணப்பம் செய்வார்கள், குளத்திலே உன்னை பிறக்க வைத்து இப்படி உன்னுடைய கைகளால் நீ தாளத்தை இசைத்து அதோடு பண்களையும் சேர்த்து கூட்டி நம்மாழ்வார் அருளிச் செய்த அந்த திவ்யமான திருவாய்மொழியை இசைத்துக் கொண்டு தாளத்தோடு இசைத்துக் கொண்டு இப்பேற்பட்ட இந்த சர்வேஷன் முன்பே விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறாயே, இதைவிட உமருக்கு வேற என்ன வேண்டும்? அந்த எம்பெருமானுடைய அந்த புண்டரீகாட்சனுடைய நீள் நெடுநோக்காலே வந்தது உமக்கு இந்த ஜென்மம். இவ்வளவும் வந்த பின்பு இன்னும் நீர் என்ன எதிர்பார்க்கிறீர்? மேற்கொண்டு பாடு, மேலே பாடு என்று அவர் ஆக்ஞாபித்தாராம். அவர் சொன்னாராம். அதே போல அந்த வடிவழகு பிள்ளை உறங்கா வில்லிதாசர், அந்த தாசருடைய மனைவி, அந்த தாசருடைய பந்துக்கள், இப்படி ஒரு வேடுவ வர்க்கத்தையே ஆட்கொள்ளும்படி செய்ததே அந்த திருக்கண் வடிவழகை காட்டச் சொன்னார். அந்த எம்பெருமான் தம்முடைய வடிவழகை எல்லாம் காட்டி கொடுத்தான். சொன்னவர் எம்பெருமானார். கண்டு அனுபவித்தது அந்த ஆட்கொள்ளி வில்லிதாசருடைய மனைவி, மக்கள், பந்து வர்க்கங்கள் எல்லாம். அப்பேற்பட்ட அந்த பேரழகு, அந்த பேரழகை சொல்லி சொல்லி அனுபவிக்க முடியாது என்று ஆழ்வார்களுக்கு திருப்தி பெறவாமல் அப்பேற்பட்ட அந்த வடிவழகு, அந்த வடிவழகுக்கு அந்த வடிவழகை வர்ணித்துக் கொண்டு அவர்கள் திருமுடி தொடங்கி திருவடி வரை, திருவடி தொடங்கி திருமுடி வரை அனுபவித்து ஆனந்தப்பட்டார்கள். அந்த வடிவழகுக்கு பல்லாண்டு பாடினார்கள். அப்படி இந்த பண்டையினாலே பதிகத்திலே நம்மாழ்வாருடைய இந்த பாசுரத்துக்கு ஓர் ஐதீக நிர்வாகத்தோடு அற்புதமான அந்த பாசுர அடி உன் தாமரை கண்களால் நோக்கா என்று அப்படி அந்த ஆழ்வார் திருவடி தாமரைகளுக்கு இந்த விசாக நன்னாளிலே நாமும் பல்லாண்டு பாடுவோம். ஸ்ரீமதே ஷடகோபாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.